உலகமே ஒரு தாய், உலகமே ஒரு கோவில். உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான அருட்பெருஞ்சோதியே நம்ம சாமி குலதெய்வம். எல்லா மக்களும் உயிர்களும் அந்த ஒளியில்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், வளர்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டு கொண்டு இருக்கிறோம், அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். விண் உலகத்தில் வாழ்கிறோம், பின் இந்த மண் உலகத்துக்கு செல்கிறோம். மண் உலகத்திற்கு சென்ற பின்னே சொர்க்கம். என் அன்பு சகோதரர்களே, தவறாக நினைக்க வேண்டாம். புகையிலை, இந்த பீடி, இன்னைக்கு பீடி கூட தரம் கிடையாது. புகையிலை பொடி தரம் கிடையாது. புண்பட்ட இடத்தை புகையிட்டு ஆது. இந்த புகையிலே மருந்தும் கலந்திருந்தால்தான், இந்த புகையிலே மருந்தும் கலந்திருந்தால்தான் புண்பட்ட மனம் ஆறும், இல்லைன்னா ஆறாது. இந்த புகையிலேயே இறைவன் ஏன் கொடுத்தான்? தவறாக நினைக்க வேண்டாம். என்னடா நான் ஒரு சித்தன், எத்தன், பித்தன், சிவயோகி சித்தன், மக்களுக்காக பேசுகிறேன். இந்த நவீன உலகத்தில் இன்று என் அன்பு மக்களுக்கும், இந்த அரசை ஆட்சி புரியும் அரசியல் ஞானிகளுக்கும் சொல்லுகிறேன். தலைப்பாக இயற்கை போதையை ஒழிக்கிறார்கள். செயற்கை போதையை கொடுக்கிறார்கள் அரசியல் ஞானிகள், பொதுநலவாதிகள், அரசியல்வாதிகள், அரசியல் பாவிகள். இறைவன் கொடுத்த ஒரு இயற்கை போதையை ஒழித்துவிட்டு செயற்கை போதையை கொடுக்கிறார்கள். இயற்கை போதை என்ன விஷமா? அது என்ன தீண்டத்தகாத மூலிகையா? இறைவன் ஏன் கொடுத்தான்? இந்த புகையிலே ஏன் கொடுத்தான்? இந்த சிவ மூலிகை கஞ்சா 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 ஏன் கொடுத்தான்? சிந்திக்க வேண்டும் மக்கள். நாம் இயற்கை அனைத்தையும் உன்று தின்று உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இயற்கையில் அதில் எத்தனையோ இலைகளை தின்கிறோம். அதெல்லாம் பெரிய மருந்து, மருத்துவ குணம் நிறைந்தது என்று ஒவ்வொரு மூலிகையை பற்றி பேசுகிறோம். இந்த மூலிகையில் போதை, மயக்கம் என்று ஒன்று இருப்பதினால் இதை வெறுக்கிறாயா? இதனால் மாண்டு போனவர்கள் உலகத்தில் யாரும் உண்டா? 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 மாண்டு போனவர்கள் உண்டா? பைத்தியமானவன் உண்டா? இதை அடித்து பைத்தியமானானையா அவனாட்டு? நல்லா இருக்கவன் அங்கே வந்து பைத்தியமாயிருக்கான். நான் அறிந்ததில் நல்லா இருக்கவன் தான் பைத்தியமாயிருக்கான். மற்ற யாரும் தெளிவாக இருக்கான். சிவ போதை கஞ்சா அடித்தோம்னா நல்ல ஹெல்த்து, மாத்திரை மருந்து கிடையாது, முக்தி. அற்புதமான மூலிகை. உறங்குவதற்காக கொடுக்கப்பட்டது சிவமூலிகை புகையிலை. இன்று அந்த மூலிகையை, இறைவன் கொடுத்த அந்த இயற்கை மூலிகையை ஒழித்துவிட்டு செயற்கை போதையை கொடுக்கிறார்கள். அப்ப இயற்கை போதை விஷம், செயற்கை போதை டஸ்மார்க் சாராயம், கலர் சாராயம் என்ன மருந்தாயா? டானிக்காயா? பொது நலம் இருந்தால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பகுத்தறிவு பிறக்கும். பொது நலன், பொதுநல சிந்தனைகள் உனக்குள் இருந்தால் உனக்கும் பகுத்தறிவு பிறக்கும் ஐயா. நீ சுயநலவாதியாக வாழும் வரை பகுத்தறிவு ஒரு நாள் உனக்கு பிறக்காது. இந்த புகையிலை இன்னைக்கு தடை. 100 ரூபா கொடுத்து வாங்குதான் ஐயா. 10 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு புகையிலையை 100 ரூபா கொடுத்து 50 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் வாங்கின இந்த சிவ மூலிகை இலை, ஒரு கீரை, அதில் போதை இருப்பதினால் மனிதன் அதை விரும்புகிறான். அதுவும் எதற்கது? மன வெறுப்பு வேதனையை
அழுத்தத்தை போக்கக்கூடிய மெகா மருந்தையா. சாதாரண மூலிகை இல்லையா. அழிக்கிறான், ஒழிக்கிறான், தீய வச்சு எரிக்கிறான். கடைசியில் இவனும் தீயில எரிஞ்சுதான் சாவுறான். இயற்கை போதையால் மாண்டு போனவர் உண்டா? இங்க மூளை சேஞ்ச் ஆயிட்டினாலே மனம் குழப்பம் வந்துடும். அவன் தான் பைத்தியம், எல்லாரும் பைத்தியம் பண்ண. இது முடங்கி கிடக்கும் இந்த சிந்தனையை தூண்டும் ஒரு மூலிகை. அது இறை அடியார்கள், இறை பக்தர்கள் ரொம்ப விரும்புவார்கள். அடுத்த கலைஞர்கள், கவிஞர்கள் நிறைய இருக்காங்க இதை விரும்பக்கூடிய. இது ஒரு ஊக்க மருந்து. உன் சுயநலத்தை கலைந்து பொதுநல பிறக்கக்கூடிய ஒரு மூலிகையா. அடுத்த ஆண்மை குறைவு. ஆண்மை குறைவுன்னு என்னையா? செக்ஸ், காமம், மோகம். 28 மூலிகையாம். ஒரு மூலிகை 2 மூலிகை இல்லை, 28 மூலிகையை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை. இதை நீங்கள் உண்டால் அசிங்கமா பேசியிருக்கான், எனக்கு அந்த மனம் வரல. நீண்ட நேரம் அந்த ஆண்மை குறைவு சீராகி உங்கள் செயல்படும். அப்பேற்பட்ட மூலிகை 28 மூலிகை செய்யப்பட்டது. உன் ஆண்மை சக்தியை கொடுக்கும். வா, இங்க வா. அதுக்கு பல மாத்திரை தேவையில்லை. அந்த ஒரு மருந்து போதியா. அவன் நரம்புகள் அத்தனை செயல்படும். இந்த நரம்பு செயல்பாடும் அங்கே அந்த மோகம் இணையும் போது எப்படி இருக்கும்? என்னையா, ஒரு மருந்து போதியா. சிவமூலிகை ஆண்மை குறைவுக்கு. அடுத்த இறை லயம், ஆன்மீகத்தோடு இணைந்ததையா சிவமூலிகை. ஆன்மீகத்தோடு இணைந்தது. அவர்கள் மனதை வெறுப்பு தூண்டி உண்மையான ஒரு ஆன்மீக அந்த லயம், இறை லயம், இறை பக்தி அவனுக்குள் தூண்டப்படும். அடியார்கள்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா ஏன் ஐயா இந்த கடவுளை இப்போ அறிய போய் நான் பேசுகிறேன் ஐயா. நான் பொய்யா தவறாக பேசினோம்னா என்னைய தூக்கில் போட்டு அணுவாக கொல்லுங்க, இல்லைன்னா மரண தண்டம் கொடுங்கய்யா. இல்லைன்னா மண்ணை தோண்டி உள்ளே என்னை குழியில் வைத்து மண்ணை மூடுங்க ஐயா. ஜீவசமாதிங்காங்க. இது பாவிகளுக்கு தான் அந்த தண்டம். உள்ள குழிக்குள்ள உள்ள போட்டு மேலே மண்ணை மூடுறது பாவிகளுக்கு. அதுமாரி நானும் ஒரு பாவியா போறையா. எவ்வளவு அற்புதமான ஒரு மூலிகையை கொடுத்து அதற்கு தடை விரட்டி விரட்டி பிடிக்காங்க. இந்த சாது சன்னியாசிகளை விட்டாங்களா பாவிகள்? காவல்துறை காக்கும் தெய்வமா இருக்கக்கூடிய காவல்துறையை ஏவி சாமியார் சன்னியாசி பிடிச்சிட்டு போய் மொட்டை அடிக்கிறதும் என்னையா கொடுமை. பாவச் செயலின் அரங்கேற்றம், பாவத்தின் அரங்கேற்றம். அனுதினமும் பல உயிர்களை குடித்து கொண்டிருக்கும். குடலை கெடுத்து, கிட்னியை கெடுத்து, நரம்பு ஓட்டத்தை கெடுத்து, இரத்தத்தை கெடுத்து, உயிரை பறிக்கும் ஒரு போதை அரக்கன். டாஸ்மார்க்கை கொடுக்கும் போது ஏன் இயற்கை போதையை கொடுக்க கூடாதா? 100 கடைக்கு ஒரு கடை வரணும்யா. நீ எரிக்கதை காசாக்கியா, பணமாக்கியா? 100 சாராய கடை இருக்கா, ஒரு கடை சிவமூலிகை கடை. 200 சாராய கடை இருக்கா, 2 சிவமூலிகை கடை. அதுக்கு மேலே எத்தனை? 100 கடைக்கு ஒரு கடை வையா. நாடே அமைதியாயிரும், சைலண்ட் ஆயிரும் ஐயா. அதுபோல கருத்து கணிப்பிலே சொல்லியிருக்கான் ஐயா. சாராயத்தை குடிக்கிறவன் 16.3%. சிவமூலிகை கஞ்சாவை புகைக்கிறவன், புகை வைத்தியம் அது பண்ணுறவன் 3%, 1 புள்ளி. அடுத்தால மற்ற செயற்கை போதைகள் நிறையா. செயற்கை போதையால் தான் செத்துக்கிட்டு இருக்காங்க, இயற்கை போதையால் அல்லையா. இத்தனை % போட்டுட்டு இதில் இந்த சாராயத்தை குடித்து 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 பொருளாதாரத்தை இழந்து, பணத்தை இழந்து, கொண்டாட்டியை இழந்து, பிள்ளையை இழந்து, வீட்டில் இருக்க பண்டம் பாத்திரத்தை எல்லாம் விற்று தொலைச்சி எல்லாம் காலி பண்ணிட்டே ஏழ்மை நிலைக்கு ஏழையானவர்கள், விதவையானவர்கள். அம்மா கனிமணி சொல்லியிருக்கா, அம்மா தாய் கனிமொழி, விதவைகள் பெருகிவிட்டார்கள் தமிழ்நாட்டிலே, அவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை கொடுங்கள் 5000. என்ன அடுத்தால ஏழ்மை ஆக்கியதும் மாண்டு போனவர்கள், செத்து போனவையா அந்த சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல லட்சம் பேர்
ஒன்றல்ல இரண்டல்ல பல லட்சம் பேர் மாண்டு போன, செத்து போனாயா. காரில் அடிபட்டு, வண்டி அடிபட்டு, தண்ணியில் விழுந்து போதை அதிகமாயிட்டுனா கருத்து கணிப்பு. ஆனால் இந்த சிவமூலிகை கஞ்சாவை பயன்படுத்த எவனும் மாணவர்களை செத்து போவலையா, சாகலையா, எவனும் சாகலை. ஏன்? அதனால் இதை புகைத்தவனால் எந்த சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை, ஒன்றுமில்லை. இல்லை இல்லை. ஆனால் அந்த சாராயத்தை குடித்து வந்த சண்டைகள் கொஞ்சமா, நாட்டிலேயே மாண்டு போனவன் கொஞ்சமா. இதனால் எதுவும் இல்லை. உயிருக்கும் கேடு இல்லை, உடலுக்கும் கேடு இல்லை. ஏன்னா உள்ள நரம்புகளை, உறுப்புகளை அத்தனை இயக்குது. அதில் ஒரு அழுத்தம் கிடைக்கி நம்ம உடம்புல கழிவு பூரா வெளியாகுதியா. கழிவு வெளியாயிட்டாலே உடம்புல நோய் இல்லையா. கழிவுகள் புற்றுநோய் எங்கிருந்து வருது? உன் உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியேறிவிட்டால் புற்றுநோயும் இல்லை, தொற்று நோயும் இல்லை, ஒரு நோயும் இல்லையா. கழிவுகள் வெளியேறவில்லை என்றால் உன் உறுப்பில் தங்கிவிட்டால் அங்கே வைரஸ் உருவாகி அந்த உறுப்பை சிதைத்து விடும். அப்போ கழிவுகளை வெளியேற்ற கொடுக்கப்பட்ட ஒரு மரம். அதனால உறங்குவதற்கு அனைத்து உயிர்களும் துயில் கொள்வது, உறங்குவது இந்த சிவமூலிகை புகையிலை. அதை மனிதன் பயன்படுத்தும் போது அவனுக்கு ஒரு ஊக்கம் இருக்கு. உயிர் சேதம் இல்லை, பொருளாதார சேதம், பணச்செலவே இல்லை. 100 கிராம் 100 ரூபாய்க்கு விற்கலாம், 50 கிராம் 50 ரூபா. 100 கிராம் வாங்கினானா ஒரு வாரத்துக்கு மேலே ஓடும். கொஞ்சம் கொஞ்சம் லைட் அடிச்சு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். ஐயா இதை கொடுத்தா காலேஜ் பையங்கள்லாம் அடிக்காங்கள ஐயா, வாலிபர்களெல்லாம் அடிக்காங்க, கஞ்சாலாம் அடிச்சுட்டு சிவமூலிகை அடிச்சுட்டு கெட்டு போயிடுவாங்க ஐயா. டென்ஷன், வெறுப்பு, வேதனை, அழுத்தம், எந்த போதையில் போய் விழலாம், அதா இதா எது அதில் விழுந்தாலும் அவ்வளோதான் முடிஞ்சான். இன்றைக்கி 50 ரூபாய்க்கு வாங்கினது 500 ரூபா, 1000 ரூபா. ஒரு இலை வேலையப்பார் ஐயா. இந்த தடை என்பதினால் அவனை யூகேஜி எல்கேஜியா படிக்கான். அவன் 1ஆப்பு 2ஆப்பு படிக்கும்போதே வீட்டில் பெற்றோர்கள் போடுகிற சண்டையில், தாய் தோப்பம் போடுற சண்டையில் ஐயா தன்னைத்தானே பிளேடால் கிழித்து கொள்கிறான். தனக்குத்தானே தண்டனை கொடுமை. குழந்தை பருவத்திலே இப்படி கொடுமை தொடங்கும் போது அவன் வாலிபனானவன் என்ன செய்வான்? என்னையே செய்வான்? ஏதாட்டு ஒரு போதையை நாடுறான் ஐயா. சிகரெட் அடிப்பான், இல்லை பீடி குடிப்பான், இல்லை போயில கொஞ்சம் நேரம் வைப்பான். அந்த டென்ஷனை போக்க மைண்ட் ரிலீஃப். இவ்வளோ கொடுமைகளை அனுபவித்துட்டு வாரான் வாலிபனானவர் என்ன பண்ணுவான்? போதையையும் நாடுவான், பேதையையும் நாடுவான், பொம்பளையும் நாடுவான் ஐயா. கவர்ச்சி கண்ணியா இருக்கா இன்னைக்கு ஒவ்வொருத்தையும். ஆடை ஒழுக்கத்தை பாரு, பின்னால காட்டிட்டு போறா. என் பின்னாலே வா, என் பின்னாலே வா, காட்டுறா பின்னால. ஆடை ஒழுக்கம், பெண்கள் ஒழுக்கம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமா? தமிழ்நாடு அந்த சேலை பாவாடை எவ்வளவு அற்புதமான ஒரு கலாச்சாரம் இந்த தமிழ்நாடு. இன்னைக்கு பாருங்க, உடலோடு ஒட்டிய ஆடை, ஜட்டி 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 ஜட்டி, முழு ஜட்டி, மேலே ஒரு பனியன். என்ன அடுத்தால பின்னால ஓப்பனை பார்த்தா அப்பப்பா 100 mm மாதிரி இருக்கு, 70 mm 100. இதே இந்த இப்படி போட்டிருக்காவட்ட போய் தான் புருஷங்காரன் மாப்பிள்ள, ஏம்மா பின்னால இவ்வளோ பெரிய ஓப்பன், இவ்வளோ பெரிய ஓப்பன் எதுக்கு கேட்டா கேட்க முடியுமா அவனால? பார்ப்பான், பார்த்தாடா கடவுளே. அவன் கேட்பான், ஏன் இவ்வளவு சின்ன? ஏய் நீ பார்க்க நான் வச்சிருக்கேன், உன்னை யார் பார்க்க சொன்னா? பார்க்காதே. என் ஏற்று வீட்டுக்காரன் பார்ப்பான், பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான், ரோட்டில் போகும் எத்தனை பேர் பார்க்க அந்த பயாஸ்கோப்பை. நீ பொருத்தம் பார்க்காட்டான் ஐயாம்பா. கேட்க முடியல பெண்கள்கிட்ட, என் அன்பு சகோதரிகள்கிட்ட சொல்ல முடியல அவங்களால. சொன்னா பிடித்தேன். ஏன் ஒரு ஆடை கூட உடுக்கிறதுக்கு சுதந்திரம் இல்லையா என்பார்கள். இன்றைக்கு பெண்கள் ராஜ்யம், எனக்கு கொஞ்ச நாளில் பெண்கள் ராஜ்யம்தான். ஆண்கள் டம்மி. அறிவும் ஆற்றலும் துணிவும் மிக்கவர்களாக இன்று பெண் தாய் இனம் வந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். அதில் இப்போ வேற நம்ம ஐயா அரசு எதுலனா அரசுன்னு வரணும் ஐயா, எழுத்து இல்லைன்னா அது அரசு இல்லையா.
அரசு சிங்க பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை, அற்புதமான ஒரு படையை உருவாக்கியிருக்கார். சூப்பர். அதேமாரி நம்ம இளைய தளபதி விஜய் சூப்பராக இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும், சூப்பர் ஸ்டாராக. இன்றைக்கு நிறைய பேருக்கு பொறாமையா இருக்கு, வைத்தெரிச்சலா இருக்கு. என்னையா இமயமலையை கூட அசைத்து விடலாம், எங்களை யாராலும் அசைக்க முடியாது எங்க கட்சியை. அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எந்த கொம்பனாலும் எங்களை அசைக்க முடியாது. இந்த கோட்டைகள் எல்லாம் தகர்த்த மாவீரன் நம்ம விஜய்யா. இப்போ வர்ற இடைத்தேர்தல் அத்தனையும் விசில் சின்னத்துக்கு தான் போடணும். நம் விஜயின் பலத்தை கம்பீரப்படுத்தணும். கம்பீரப்படுத்தினால் நாட்டிலே லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, ரவுடி இருக்கமான்னா வறுமை ஒளியா கொடுப்பார் விஜய். நாட்டின் பொருளாதார வளர வளர இது என்ன இதுக்கு மேலேயும் கொடுப்பாரியா. அவர் தான் எனக்கு எதுவும் வேண்டான்ட்டார. அவர் என்ன ஏழையா? கோடீஸ்வரன். நினைத்தால் ஒரு படத்துக்கு 200 கோடி, இன்று நினைத்தால் 300 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு மனிதன் பொது நலத்துக்குள் வாரான், அந்த மக்களுக்காக. அப்போ மக்கள் சப்போர்ட் அவனுக்கு வேணும். இன்னைக்கு பாருங்க, அரசியல்வாதிகள் விஜய்க்கு எதிராக தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. நீட் தேர்வு போராட்டம் ஏன் இதுக்கு முன்னால் 5 வருஷம் ஆட்சி நடந்துச்சே, வந்தவொடனே என்ன சொன்னாரு? நான் ஆட்சிக்கு வந்துவிட்டால் நீட் தேர்வை ஒழிப்பேன். ஒழிச்சாரா? அவரும் 5 வருஷம் ஆட்சியை முடிச்சு. அப்பமெல்லாம் எங்கேயா போனீங்க? நீங்கள் போராட்டம் நடத்தாம எங்கே போனீங்க? தேவையில்லாத போராட்டம். அதுமாரி உயிர் சேதம் நடக்கும், அதை யாராலும் தடை போட முடியாது. உண்மையான ஆன்மீகவாதிகள் உணர வேண்டும், மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு எல்லாம் நடக்கும். லஞ்ச ஊழல் ஒழிக்கலாம், வறுமையை ஒழிக்கலாம், இன்னும் மற்ற சேவைகளை செய்யலாம். ஆனால் அந்த உயிர் கொலை, பாவத்தின் சம்பளம்ங்கிற மரணத்தை தடுக்க எவனாலும் முடியாது, எவராலும் முடியாது. அதுக்காண்டி விஜய் மேலே பழி போடக்கூடாது. பழி போடுறவன் ஒரு பாவி. முன்னோர் செய்து போனோம் பாவம் கர்மத்துக்கெல்லாம் என்ன விஜயா பழிகிடா? அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, எதை தடுக்கிறோமோ அதை தடுப்பார், கொடுப்பதை கொடுப்பார். அதுக்காண்டி அவர் மேலே பழியை போடாதீங்க. உண்மையான ஆன்மீகவாதிகளே, ஞானிகளே, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, என் அன்பு கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் எல்லோரும் மனிதர்கள். சிந்தித்து பாருங்கள், விஜய் மேல் பழி போடாதீங்க. பழி போடுறவன் பாவி. இதுக்கு முந்தின ஆட்சி 5 வருஷத்துக்கு நடந்த கொலை, கொள்ளை, கடத்தல், கற்பழிப்பு, லஞ்சம் மொத்தமாக டோட்டலாக பேப்பரில் போடியா, போடு, பேப்பரில் செய்தியிலே போடு. ஒன்றுமே ஆட்சியில் நடக்கலையாம். இந்த இதுக்கு மேல் நடந்த திராவிட மூட நாத்திக ஆட்சியில் ஒரு சம்பவங்களே நடக்கலையாம். கொலை இல்லை, கற்பழிப்பு இல்லை, கொள்ளை இல்லை, வழிப்பறி இல்லை, எதுவும் இல்லையா. இல்லாமல் அவர்கள் ஆட்சி பண்ணாராம். ஆனால் விஜய் வந்த உடனே இதெல்லாம் நடக்குதான். முன்னால் நடந்ததை சிந்தித்து பார், அதனால் பின்னால் நடப்பதை சிந்தி. இப்போதான் விஜய் உள்ள எண்டாயிருக்காரு. இன்னும் உள்ள போனோம், நிறைய குப்பை இருக்கு. ஏகப்பட்ட குப்பைகள் அத்தனை கொஞ்சமாக அகற்றி கொண்டு வருகிறார். அவருக்கு துணை போகணும், சப்போர்ட் இருக்கணும். சூப்பராக இருக்கும் ஆட்சி. பொறுத்திருந்து பாருங்கம்மா. கொடுப்பாரு, 6 சிலிண்டர் கூட கொடுப்பாரு. என்ன இப்போ இவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், யார் சொன்னா? மு.க. ஸ்டாலின் முன்னாள் தளபதி 8000 கொடுப்போம், நீங்கள் கட்டில் வாங்கலாம், மெத்தை வாங்கலாம், தலவாணி வாங்கலாம்னு சொன்னார். 8000. அடுத்தால நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா, அந்த ஐயா சொன்னார், நாங்கள் 10,000 கொடுப்போம். நல்ல உள்ள விஜய் இதை அறிவிக்கலை, நான் 15,000 தாரன்னுட்டு. எத்தனாயிரம்? 15,000 பிச்சிருப்பாங்க. இதுக்குள்ள அறிவிக்கலாம், இலவசம் கொடுக்கலாம். நல்ல நாட்டில் பொருளாதாரம் நல்லா இருந்தால் கொடுக்கலாம் என் மக்களுக்கு, தவறே கிடையாது. ஆனால் பொருளாதாரம் கொஞ்சம் பாதிக்குது. அதனால் கொஞ்சம் இடைத்தேர்தல் அத்தனை விஜய் ஜெயிக்கணும். நான் ஒரு சித்தன், யோகி, பைத்தியக்காரன். இப்போ பைத்தியக்காரமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. நீங்கள் பைத்தியம் என்று நினைத்தால் நான் ஒரு பைத்தியம். இவன் பேசுவதில் உண்மை இருக்கிறது நினைத்தால் நீங்களும் ஒரு சித்தன். மன தூய்மையே சித்தன் ஐயா. அதான் சொல்லிட்டேனே, பொதுநல சிந்தனையே பகுத்தறிவு. வேற என்ன மயிர் பகுத்தறிவு வருமா அவன் உள்ளத்துல? அடுத்தால இந்த மூலிகை, எந்த மூலிகை? இந்த சிவ மூலிகை.
இறைவா நின் செயலப்பா, உன் கருணை உன் கிருபை. யானை, என்னது யானை? யானைன்னு பெரிய உருவம். அது வெளிநாட்டில் ஒரு இடத்துல ஒரு பூங்காவில் நின்றது. அதன் ஜோடி யானை இறந்து விட்டது. அது கூட இருக்கக்கூடிய யானை இல்லையா, அந்த யானை அதற்கும் உணர்வு பாருங்க ஐயா, ஆச்சரியமா இருக்கு. மிருகங்களுக்கும் இறந்து விட்டது என்று அது உண்ணாமல் தண்ணீர் அருந்தாமல் மனவேதனை வெறுப்பில் மன அழுத்தத்தில் அப்படியே இருந்திருக்கு. சுறுசுறுப்பு இல்லை உடம்புல, வெறுப்பு. யானைக்கு இருந்திருக்கியா? யானைக்கு எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. இருந்த உடனே அங்கே இருந்த டாக்டர் எல்லாம் யோசித்திருக்காங்க, ஐயா இந்த யானைக்கு எதை கொடுத்தால் மனம் அழுத்தம் போகுன்ன உடனே அதிலேயும் ஒரு அறிவாளி டாக்டர் அங்கே இருக்காம வாரியா, ஒருத்தர் இருந்தா போதுங்கய்யா. என்ன சொன்னார்? ஐயா இதற்கு சிவ மூலிகை கஞ்சா லிக்விட செலுத்துங்கய்யா. செலுத்தினார்கள். சில கொஞ்ச நேரத்தில் அது ரிலீஃப் ஆகிவிட்டது. ரிலீஃப் ஆகி அதை பழையதை மறந்து புதிய சிந்தனையில் இயங்க ஆரம்பிச்சுட்டு பத்திரிகை செய்தி, நான் சொல்லல, பத்திரிகை நாட்டின் முதுகெலும்பா இருக்கிற பத்திரிகை சொல்லுது. அடுத்தால பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இன்னைக்கு தான் பார்த்தேன், அதையும் ஒரு இடத்துல போய் மாடு இந்த சிவமூலிகை கஞ்சா இலையை தின்று விட்டது. தின்று கொஞ்ச நேரத்தில் அது துள்ளி குதித்து ஓடும் ஓட்டத்தை பாருங்க ஐயா. என்னத்தை திணிச்சு, எத்தனையோ இலைய திணிச்சு, கொலைய திணிச்சு, மூலிகையை திணிச்சு, இந்த சிவ மூலிகை இலை என்றொன்னின் தின்னவுடன் துள்ளி குதித்து அது ஓடும் ஓட்டம், அதற்குள் ஒரு வீரம், கம்பீரம், மனசை அமைதிப்படுத்தும். சாவமாய்க்கு உட்கார வைக்கும், ஆனால் உன் மனதுக்குள் தைரியத்தை கொடுக்கும். மன சிந்தனை தான் வாழ்க்கை, சரியான சிந்தனை வேணும். அப்போ அந்த காலை துள்ளி குதித்து ஓடுதியா, ஊக்கம். அதுதான் ஐயா மாட்டுக்கு. அடுத்தால ஆடு. ஆடு ஆடு அங்கே ஒரு நண்பர் தோட்டத்திலே தென்னை மரத்துக்கு ஊடையிலே இந்த சிவமூலிகையை போட்டிருந்திருக்கிறார். இந்த ஞான மூலிகையை இறைவன் கொடுத்த அற்புதமான மூலிகை ஐயா. நினைத்தோமா இதெல்லாம் கொடுப்பாருன்னு? கொடுத்ததை ஐயா தடுக்க. இதுமாரி போய் போனால் நிறைய செத்து போனோம்னா நிப்பாட்டிரு. எப்படியாச்சும் சாவான். சாவதுக்காக கொடுத்துருக்காரு, வாழதுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஆடுகள், அங்கே மேய போன ஆடுகள் இந்த சிவமூலிகை இலையை தின்று விட்டது, ஒன்று விட்டது. உண்டது பூரா என்ன ஆகி போச்சு? கொஞ்ச தூரம் போன உடனே அத்தனையும் மயங்கி கீழே விழுந்துச்சு. மயங்கி இது என்ன செய்யுது? உள்ள போனவன நல்ல உறக்கத்தை கொடுத்துட்டு, அதுக்கு தூக்கத்தை கொடுத்து விட்டது. மயக்கம் தானே தூக்கம். அப்படியே தூங்கிட்டு, ஐயோ அங்கே ஆடு போறான், இப்படி ஆகி போச்சே, செத்து போச்சே, மாண்டு போச்சே, கடவுளே ஆண்டவனே என்னன்னு தெரியல. உடனே டாக்டர் மாட்டாஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி அவர்கள் வந்து என்னத்தை திணிச்சு ஏதன்னு செக் பண்ணும்போது அது உண்டதோ சிவமூலிகை கஞ்சா, சிவமூலிகை. டெஸ்ட் பண்ணும்போது இந்த அங்க பயிரிட்டு நம்ம ஆடு காட்டி கொடுத்துட்டு பாருங்க ஐயா. அந்த மூலிகை அங்கே இருந்தா அந்த சுற்று வட்டாரம் பொறுத்தவர்களுக்கு நல்லா தூங்குவாங்க ஐயா. சிவமூலிகை மரம் அந்த செடிகள் சுற்றி படர்ந்துருந்தா நல்ல உறக்கம் வரும். தூக்கத்தை தானே கொடுக்கு. இந்த மாட்டை தூங்க வைத்தது. அதிகமாக தின்னதுனால தூங்கிட்டு. இது ஆடு 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 தூக்கத்தை கொடுத்த உடனே நல்லா தூங்கி இந்த உலகத்தையே மறந்து, ஒரு உலகத்தில் வாழ்றது கூட தெரியாமல் மறந்து நல்லா தூங்கிட்டு அந்த என்னுடைய பவர் முடிந்தவுடன் தெளிவு பெற்றுட்டு துள்ளி கொதித்து ஓடுகிறது ஐயா. ஆடு. என்னது ஆடு? ஒரே மயக்கமாக இருந்துச்சு. எழுந்திரிச்சிட்டு நல்லா தூங்கி எழுந்துச்சு. இப்படி யானைக்கும் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் மன அழுத்தத்தை போக்கி தூக்கத்தை கொடுக்கும்
துள்ளி குதித்து ஓடக்கூடிய அளவுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த மூலிகைக்கு தடை. யான் இந்த மிருகங்களுக்கெல்லாம் மன அழுத்தத்தை போக்கியது மனிதனுக்கு போக்காதா? என்னுடைய கேள்வி. நான் சொல்லவில்லை, என் அப்பன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லுகிறார். மெஞ்ஞான ஒளி சூரிய பகவான் சொல்றாரு என் உள்ளத்தில். அதை உங்ககிட்ட சொல்றேனா? நான் ஒரு ரேடியோ ஸ்பீக்கர் தானே, என்ன கடவுளா? இறைவன் எனக்குள் உரைப்பதை மக்களுக்கு வெளிப்படுத்தும் ஒரு சிவன் அடியார் சித்தன். என்னைய பார்த்தா உங்களுக்கு பைத்தியகார மாதிரி தெரியும். பைத்தியம்தான், என்ன பைத்தியமோ. மனிதனுக்கு மன அழுத்தத்தை போக்காதா? உக்ரைனிலே போர் வீரர்களுக்கு கொடுத்தாங்க சிவமொழிய மன அழுத்தத்தை போக்க. நான் அப்படி பார்த்தா இதில் ஜெயிலில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணும். புகையிலை, பீடி, சிவமூலிகை, கஞ்சா கொடுக்கணும். அவங்களுக்கு மன அழுத்தம் போகும். அடுத்த ஜெயிலுக்கு வரமாட்டான், யோசிப்பான். இப்போ வெறுப்பில் இருக்கான், நெருப்பாக இருக்கான். அந்த நெருப்பு அணைக்கணும்னா அந்த சிவமூலிகை, புகையிலைக்கு அவங்களுக்கு புகையிலை, பொடி போடுறவங்களுக்கு பொடி, இப்படி ஒரு இந்த ஊக்க மருந்து மைண்ட் ரிலீஃபுக்குள்ளதை கொடுக்கணும். ஒரு மருந்தாக கொடுங்க. நீங்கள் கறியும் சோறும் போட்டால் போதாதியா, அங்கே இருக்கவங்க கூட மாறிடுவான் ஐயா. மனம் எல்லாருக்கும் அதான் தடை நீக்குங்க. நீட்டு 100 கடைக்கு ஒரு கடை. போர் வீரர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த மூலிகை. அடுத்தல இன்னும் பார்த்தா தாய்லாந்தில் பார்த்தா அங்கங்கே கடையான். இன்னும் நம்ம இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடும் அடுத்தல பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா அங்கேயும் அப்படி தான். சந்திரபாபு நாயுடு 100 ரூபாய்க்கு கோட்டரை கொடுத்துட்டு கூட கோட்டர்லேயும் மயங்கடை சிவமூலிகை. கஞ்சா வேண்டாம், அழிச்சுக்கிட்டு இருக்கான் பாவிகள். ஏவன் அழிக்கிறவனும் ஒழிக்கணும் பாவியா. இயற்கையை அறியாத உணராத ஒரு பாவி. இயற்கை நமக்கு கொடுப்பது என்னங்கிறதை அறியாமல் உணராமல் சாராயத்தை குடித்து மக்களை கொல்வதற்காக வந்திருக்கும் ஒரு அரக்கர்கள், அசுரர்கள், யமன்கள். அங்கே அப்படி கொடுத்துருக்காரு, அழிச்சாங்க ஆந்திராவிலையும். ஆனால் அதே இது அதுக்கு கொஞ்சம் வட மாநிலம் போயாச்சுன்னா ஃப்ரீயாக கிடைக்கும், குறைந்த விலை. ஒடிசாவிலே ஆங்காங்கே கவர்மெண்ட் பாங்க் ஷாப், அங்கே விளைச்சல் அதிகம் கொடுக்கிறார்கள். என்னையா எல்லா மாநிலத்திலையும் இங்கே ஒரு சில மாநிலம் தடுத்துக்கிட்டு இந்த புயலையும் தடுத்து இந்த கான்ஸு பீடி எல்லாத்தையும் தடுத்துட்டு இந்த சாராயத்தை குடிக்க வச்சு மக்களை அடிமையாக்குறான். உங்கள் பணத்தெல்லாம் புரிஞ்சு உங்களை சண்டையும் சச்சரவும் எந்த போதையால் வருகிறதுயா? சாராயத்தை குடிச்சிட்டு செத்து போனவங்க பூரா போதையால் சிவமூலிகை மேலே பழிய போடுவான். அந்த இலையை வைத்திருந்தவர்களும் புகையிலை விற்றவர்களையும் சிவமூலிகை விற்றவர்களையும் இலையை வச்சு எத்தனை வண்டியை பிடிச்சி போடுக்கான்னு தெரியுமா? இலை வச்சுருக்கான், தேடுறான். இந்த இலை இருக்கா என்னத்தையே தேட வேண்டி போய் தேடியா. பெரிய பணக்காரன் பூரா பெட்டி நிறைய வச்சுருக்கான், கோடியாக வச்சுருக்கான். அங்கே போய் தேடியா ஒரு பயன் உண்டு. என்ன தேடுறான்? அவர்களை எல்லாம் விடுதலை செய்யணுயா, விடுதலை செய்ய வேண்டும். இதெல்லாம் பெரிய பாவச் செயல் இல்லை. அவங்க ஒரு ஊக்கம் மருந்த மூலிகையை தான் விற்றுருக்காங்க. அத்தனை பேரும் விடுதலை செய்ய வேண்டும். இதுக்கு முன்னால் இருந்த இந்த திராவிட மூட நாத்திக ஆட்சி ஆன்மீகத்தை அழித்து சூனியத்தை விதைத்து இந்த தீவிர ஞான மூலிகை கஞ்சாவை ஒரு தீண்டத்தகாத மூலிகை ஆக்கியவர்கள் அவர்கள். புகையிலையும் அதே இது. நான் சாராய கடையை ஒழிப்பேன்னாரு. விழிப்புணர்ச்சி மாநாடு எல்லாம் போட்டாங்க. ஓச்சாரா? நான் சர்வ அதிகாரியாக இருப்பேன். எனக்கு சர்வ அதிகாரி? எவ்வளோ நாளைக்கே நீங்கள் அதிகாரி? அதுவும் நீங்கள் நார்த்திகவாதி. இதை மக்கள் முழுமையாக ஒன்றுனா உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. நார்த்திகவாதிகள் கெட் அவுட். தமிழகத்தில் இனி இல்லை. இது ஆன்மீகம் நிறைந்த அற்புத பூமி. தடுக்கிறான், நார்த்திகவாதி ஆக்குறான், மக்களை போகிறான். அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. போட்டால் நாட்டுக்கே கேளியா. நார்த்திகவாதிகளுக்கு இனிமேல் இங்கே இடம் இல்லையா? அப்போ இப்படி ஒரு அற்புதமான மூலிகையை இறைவன் கொடுத்திருக்கிறார். நான் பேசுகிறேன், என்னை கைது பண்ணுங்கய்யா. நானே இங்கே ஒரு நேரம் சாப்பிட்டுக்கிட்டு இடையில் எதுவும் உண்ணாமல் தின்னாமல் 2 நேரம் டீ, இதுதான் என் சாட்சி. என் உடம்புல
ஏன் இருக்கேன்? எதுக்கு இருக்கேன்? பைத்தியமா? பேசுகிறேன், என்னைய வேணா ஒன்று போடுங்க, இல்லைன்னா தலைகளை கட்டி தொங்க போடுங்க. இவன் ஒரு பாவி, கஞ்சாவை கொடுக்க சொல்லுதான் அந்த மக்களுக்கு. மக்களை உணர விடவில்லை. அவருக்கு மேலே வெறுப்பை ஏற்றிட்டான். கஞ்சான்னு வெறுப்பை ஏற்றி பைத்தியமானவர் கொடுக்கான் அந்த போதையை. அதுவும் போதான், இதுவும் போதான். பைத்தியம் ஆகுவதற்கு முன் வைத்தியம் பண்ண கொடுக்கல, ஆன பிறகு கொடுக்கும். என்ன அரசு ஆட்சியாக இருக்க வேண்டும், ஆண்டவன் ஆட்சியாக இருக்க வேண்டும், எல்லாம் மனிதமும் குளிர வேண்டும். போதை இன்றைக்கு மனிதனை பேயாக ஆட்டி வைக்கிறது. இந்த போதை பேயாக ஆட்டி வைக்கிறது. அப்ப இந்த போதையை யார் யாருக்கு எது பிடிக்குமோ அதை கொடுப்பதனால் தவறு இல்லை. அப்போ இந்த டாஸ்மார்க் 180 மில்லி ஒரு கோட்டரை விலையை குறைங்க ஐயா, 100 ரூபாயாக்குங்க ஐயா. பாவம் ஐயா, இந்த 100 ரூபாய் அவன் பெறதுக்குள்ள படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா ஐயா? இந்த 140 ரூபாய்க்கு இந்த கோட்டர் வாங்குறதுக்கு அவன் எத்தனை பாட்டல் பிறக்குன்னு தெரியுமா ஐயா? இல்லாதவன் அடிமை ஆயிட்டான், விரும்பிட்டான். அடிமை என்ன, விரும்பிட்டான். அதுக்காண்டி செத்து மண்ணுக்குள்ளே போன பிறகு அதெல்லாம் அனுபவிக்க போகிறான். அனுபவிக்கு கொடுக்கப்பட்டது தான் போதை. மருந்தாகவும் இருக்குது, விருந்தாகவும் இருக்குது, சொர்க்கமாக இருக்குது, உன்னை பேயாக ஆட்டி வைக்கிறது. அதுக்கு ஒழுங்குமுறை நடவடிக்கை கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். அடைக்கிறலாம் போதையெல்லாம். எத்தனை பாட்டில் அவன் பிறக்கிறான் தெரியுமா ஐயா? இந்த 140 ரூபாய்க்கு அத்தனையும் குனிஞ்சு பிறக்கி போட்டு இந்த ஒரு பாட்டல் கோட்டருக்காக விலையை கொஞ்சம் குறைச்சா அடுத்தால நானும் அவர்களுடன் இருக்கிறேன். சாது சன்னியாசிகள் இவர்களும் கடையாக சென்று யாசகம் பெறுபவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் இந்த போதை விரும்பக்கூடியவர்கள் இருக்காங்க. அவங்க இந்த 140 ரூபா கோட்டருக்கு எத்தனை கடையில் ஏறி இறங்கினா கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா கடையிலையும் போடுவாங்களா? இந்த 1 ரூபா போடுறது கூட எல்லா கடையிலும் போடுவார்களா? நிச்சயம் போட மாட்டாங்க. இந்த 140 150 ரூபா கோட்டருக்கு குறைஞ்சது பட்சம் 200 கடைக்கு மேலே அவங்க ஏறணும். 200 250 ஏறுனாத்தான் அந்த ஒரு கோட்டரை வாங்க முடியும். பாருங்க ஐயா, மற்ற உழைப்பவர்கள், கடின உழைப்பவர்கள், கட்டிடம் கட்டுறவர்கள், கடினமான கூலி வேலை, அவங்களுக்கு ஒரு அலுப்பு மருந்தாகவும் இருக்குது. என்ன பண்ணுறது? அப்போ அவங்களுக்கும் அவங்க கூலியில் நிறையா பைசா அதில் போகுது. 100 ரூபான்னா ஒன்றும் தெரியாது. ஒரு ஆளுக்கு ஒரு கோட்டர் 100 ரூபா, மேட்ரு முடிஞ்சு போச்சு. அவனுக்கு இந்த போதை தாகம் தீர்ந்து விடுகிறது. அப்போ செயற்கை போதையை கொடுக்கும் நீங்கள் இயற்கை போதையை கொடுத்தா என்னையா? அதால மாண்டு போனவர் பல லட்சம் கோடி. ஆனால் இதில் மாண்டு போனவன் ஒருவன் கூட இல்லை. சிந்திக்க வேண்டும் என் அன்பார்ந்த பொதுநல அரசியல் ஞானிகளே, அரசியல்வாதிகளே. அரசியல் முன்பு நடந்தது நார்த்திக ஆட்சி. கருமம் குறைந்துவிடும், பாவம் குறைந்துவிடும், சாபம் குறைந்துவிடும், நாட்டிற்கு நல்ல விமர்சனமும் கிடைக்கும். இயற்கை போதையை கொடுத்தார் சிவயோகி சித்தன். உங்கள் தோழர் அருஜோதி மைந்தன் ஆதி நாராயணன். எல்லோரும் அந்த கடவுள் பேரை விட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஐயா. நிரந்தரமாக வாழப்போகிறோமா? இன்று விண்ணுலகத்தில் ஒளியில் வாழ்கிறோம். பின்னாளில் மாண்டு போனவின் மண்ணுலகத்தில் வாழ்கிறோம். மண்ணுக்கு உரமாகிறோம். அதனால் மண் உலகத்தில் வாழ்கிறோங்க. மாண்டு போன் என்ன இருக்கு? உரம். சிந்திக்க வேண்டும். எல்லோரும் வாழப் பிறந்தவர்களே, ஆளப் பிறந்தவர்களே, அனுபவிக்க பிறந்தவர்களே. நிரந்தர உயிருக்கோ சொத்துக்கோ சொந்தக்காரன் எவனும் இல்லை, யாரும் இல்லை. எல்லாம் இறைவனுக்கே சொந்தம். நமக்கு அனுபவிக்க பந்தம். அனுபவிக்கத்தான். உன்கிட்ட பணம் இருக்கும் தண்டி உனக்கு இருக்கும். நீ திவால் ஆயிட்டன்னா அது அடுத்தவனுக்கு போயிடும். அதனால் இறைவன் மனிதனா, நீ மனிதனாக பிறப்பது பெரிதல்ல, மனித தர்மத்தோடு வாழ்வது. அவரவர்கள் செய்யும் தர்மம் அவரவர்களுக்கு. கோடிகள் பல வந்தாலும் கொண்ட கொள்கையும்
மனித தர்மமும் மனசாட்சியும் இருந்தால் கோடிகள் நிலைக்கும். நீ கேடியாக கோடிகள் சேர்த்து வைத்து விட்டு போனால் ஓடிவிடும் கோடிகள். ஏழைகளுக்கு தர்மம் பண்ணாம நீ கேடியாக இருந்து கோடிகள் சேர்த்து வைத்து விட்டு போனால் ஓடிவிடும், நிலைக்காது. அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் நிறைய பேர் கோடி கோடியா அதை விஜய் களை எடுத்துக்கொண்டு எடுக்கணும். டோட்டல் நம்ம சொல்லியா கொடுக்கணும். விஜய் மௌனமாக இருக்கான்னா அவர் ஞானியா? ஞானி தான் மௌனியாவான். மௌனி ஞானி, ஞானி மௌனி, மௌனி ஞானி, ஞானி மௌனி, ஞானி ஞானி ஞானி. அதுபோல் அவன் ஒரு ஞானி. அவன் தோற்றம் அப்படிதான். அவனுடைய ஸ்டைல் தனியா. ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஸ்டைல். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஸ்டைல்னா விஜய்க்கு ஒரு ஸ்டைல். அதை தப்பாக பேசுனாங்க. அதையும் நிறைய பேர் சுற்றி காட்டுறாங்க. ஏன் ஒவ்வொருத்தருடைய ஒரு ஸ்டைல், ஒரு குணாதிசயம் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் அவங்களுடைய ஆக்ஷன், கை ரிலாக்ஷன். அதுமாரி விஜய் சூப்பர் ஸ்டார் இல்லையா? அவரு யாரு? சூப்பர் ஸ்டார் ஆட்சி சூப்பராக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில். அதற்கு இடையூறுகள் யார் செய்தாலும் இறைவன் மன்னிக்க மாட்டார். கடவுள் நிச்சயம் மன்னிக்க மாட்டார். இது இவங்களுக்கு வெறுப்பா இருக்கு, வேதனையா இருக்கு, வயிறு எரியுது. எப்பா லஞ்ச ஊழல புறம் ஒழிச்சிருவான் போலுக்க. நாட்டில் இந்த மாதிரி ரவுடியே இருக்க மாட்டான் போல. அடுத்தால எங்கேயும் லஞ்சம் வாங்க முடியாது போல, வேலை காலியாயிரும் போல. ஆஸ்பத்திரிலையும் வாங்க முடியாது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையும் வாங்க முடியாது. எங்கே அடுத்தால சிங்கப்படை இன்னும் துரிதமாக செயல்படியா. பெண்கள் என்ன குறை? ஆணை விட இன்னைக்கு நிகராக இருக்க, நிகருக்கு மேலே போயிட்டாயா. அவளுக்கு மனம் இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸை போட்டுனே அந்த உணர்வு தூண்டப்படுயா. அந்த யூனிஃபார்முக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கியா, பவர் இருக்கியா, காடு. அந்த யூனிஃபார்ம் போட்டாலே ஒருத்தர் ஒரு கடவுள். அதுதான் ஆண்டவன் சொல்லுகிறார். அரசு ஆட்சி ஆண்டவன் ஆட்சியாக இருக்க வேண்டும். அரசு பதவியிலே இருப்பவர்கள் எல்லாம் சாமிகளாக இருந்து மக்களுக்கு உதவி செய்து உயிரை காக்க வேண்டும். மக்களுக்கு உதவி செய்து உயிரை காப்பவன் சாமி, காட். பதவிக்கும் உதவிக்கும் பணம் வாங்கும் பாவிகள். இன்றைக்கு பாவிகள் நிறைந்த அரசை களை எடுத்துக்கொண்டு வருகிறார். எடுத்து விடுவார். அந்த 5 வருஷத்துக்குள்ள டோட்டலாக எடுத்துடுவார். அதுக்குள்ள இந்த அரசியல்வாதிகளுக்கு என்னையா என்ன இறைவனின் திருவிளையாடலையா? அன்பார்ந்த என் அன்பு சகோதரிகளே, நார்த்திகவாதிகளுக்கு துணை போகாதீர்கள். இறைவன் இல்லாத உலகத்தில் நாம் வாழ. இறைவனை நேசிக்கும் அத்தனை உள்ளங்களும் என் அன்பு சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள் எல்லோரும் கடவுளை தானே வணங்குறோம். ஒவ்வொரு நாமத்து கடவுளை வணங்கக்கூடியவர்கள் நார்த்திகவாதிக்கு ஓட்டு போடாதே. கடவுள் இல்லை, கடவுளை வணங்குகிறவன் முட்டாள் என்று சொன்ன அந்த முட்டாள்களுக்கு ஓட்டு போடாதீர்கள். நீங்கள் அறிவாளிகள், ஆன்மீக ஞானிகள். ஒவ்வொருத்தரும் உங்கள் எல்லோர் உள்ளத்திலும் இறைவன் மனசாட்சியாக இருக்கிறார். அன்புடன் God bless you. என்றும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் உண்மையான ஆன்மீகம் உள்ளத்தில் மலர்ந்து எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காணும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. இனி தவறுக்கு இடமில்லை. தீமை செய்பவனுக்கு தண்டனை கடுமையாக. ஒரு ஆட்சிக்கு உரிமை உண்டு. தீமைகளை ஒழிக்க வேண்டும், பாவிகளை அழிக்க வேண்டும். எல்லோரும் நல்லோராய் வாழ வேண்டும், இறைவனின் பிள்ளைகளாக. எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். எல்லோர் உள்ளமும் ஒளிர வேண்டும், முகம் மலர வேண்டும். விண்ணில் பிறக்கும் அந்த மெஞ்ஞான ஜோதி ஒளியைப் போல் சூரிய பகவானைப் போல், அன்னை பௌர்ணமியை போல்.